سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير يا فتاح يا فتاح يا فتاح افتح لنا أبواب العلوم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்ஷா அல்லாஹ் ஆரம்ப கட்டமாக தஃப்சீர் வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதாவது சூறாக்களுக்கான விளக்க உரையை பார்ப்பதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்வது சிறப்பாகும். அது பெரியோர்கள் கூறுகிறார்கள், உலமாக்கள் கூறுகிறார்கள், மன் ஹுரிமல் உசூல ஹுரிமல் உசூல். உசூல்னா அடிப்படைகள், உசூல்னா அடைந்து கொள்ளுதல். யார் கல்வியினுடைய அடிப்படைகளை இழந்தாரோ, மன் ஹுரிமல் உசூல, யார் கல்வியினுடைய அடிப்படைகளை இழந்தாரோ, ஹுரிமல் உசூல், அவர் கல்வியின் இலக்கை அடைய தவறிவிட்டார்னு சொல்கிறாங்க உலமாக்கள். இப்போது கல்வி, ஒரு கல்வியை, ஒரு ஃபன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியது அதனுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வது தான். இந்த அடிப்படை நம்மளுக்கு கிடைக்கலன்னா கல்வியை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அடிப்படை என்பது அவசியம். இப்போது நம்ம தஃப்சீர் சூறாக்களுக்கான குரானுடைய வசனங்களுக்கான விளக்க உரையை அறிவதற்கு முன்னால் அந்த குரானுடைய அடிப்படைகள், அந்த குரானுடைய வசனங்கள் எப்படிப்பட்டது, குரான் எப்படி இறக்கப்பட்டது, அதனுடைய வசனங்களின் தன்மைகள் என்ன, அது எங்கே இறக்கப்பட்டது என்ற அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். இப்போது அல்லாஹு தாலா குரானை ஏன் இறக்கி வச்சான்? குரானை அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, நன்றாக அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் அறிவுடையவர்களாக ஆகுவதற்காக இதனை அரபி மொழியாலான குரானை நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்கிறான். சூரத் யூசுஃபில். இப்போ குரானை நம்ம ஏன் அறிந்து கொள்ளணும்? குரானின் மூலமாக அறிவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அதுக்கு அடுத்தது இன்னும் சூரா ஸ்வாதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு பி ஆயாத்திஹி லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். அதாவது நபியே, இது நாம் உமக்கு இறக்கி வைத்த நற்பாக்கியம் மிகுந்த வேதமாகும். எதற்காக நற்பாக்கியம் மிகுந்த வேதமாகும்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான்? அதாவது அவர்கள் ஆராய்ந்து உணர வேண்டும். லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை ஆராய்ந்து உணர வேண்டும் என்பதற்காகவும், மேலும் வலியத்ததக்கர உலுல் அல்பாப். உலுல் அல்பாப்னா யார்? அறிவுடையவர்கள். அறிவுடையவர்கள் இதன் மூலம் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் உமக்காக இறக்கி வைத்த முபாரக், பரக்கத் பொருந்திய வேதமாக இருக்கும்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரத்து ஸ்வாதில் சொல்கிறான். அதே மாதிரி இந்த குரானை எப்படி இறக்கி வச்சுருக்கான் அல்லாஹு தாலா? முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்டது அது? சூரத்து நஹலில் சொல்லி காமிக்கிறான். வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திப்யானன் லிகுல்லி ஷைஇன் வஹுதன் வரஹ்மதன் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப, வனஸ்ஸல்னா நாம் இறக்கி வைத்தோம், அலைக்க உம்மின் மீது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கி வைத்தான் அல்லாஹு தாலா அல் கிதாப். இந்த கிதாப் குரான் என்னும் பரக்கத் பொருந்திய வேதத்தை இறக்கி வைத்தான். எதற்காக? திப்யான், திப்யானாக, விளக்கக்கூடியதாக, தெளிவுரை கொடுக்கக்கூடியதாக, லிகுல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் விளக்கம் தரக்கூடியதாக, வஹுதா, இன்னும் நேர்வழி காட்டக்கூடியதாக, வரஹ்மத்தன், இன்னும் ரஹ்மத்தாக, அதாவது அருட்கொடையாக, புஷ்ரா, இன்னும் நன்மாராயம் சொல்லக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறோம். யாருக்கு? முஸ்லிம்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய, முஸ்லிம்களுக்கு 4 விஷயங்கள் பயன் தரக்கூடியதாக இந்த குரானை இறக்கி வச்சுருக்கிறோம். எது எது? திப்யான லிகுல்லி ஷை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் திப்யானாக, விளக்க உரையாக,
அடுத்தது 2வது ஹுதா, நேர்வழி காட்டியாக. முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரே ஒரு இது வந்து குரான் மட்டும்தான். அதே மாதிரி ரஹ்மத், அருட்கொடை. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட செல்வங்கள், எவ்வளவோ செல்வங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ நியாமத்துகள் அல்லாஹுத்தாலா பூமியில் நமக்காக ஆக்கி வச்சிருக்கிறான், எவ்வளோ ரஹமத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அந்த ரஹமத்துகள் எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பானது எது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் குரான் மட்டும்தான். அதே மாதிரி புஷ்ரா, நன்மாராயம் சொல்லக்கூடியதாக, சுவனத்தை கொண்டு நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியதாக, வாழ்க்கையினுடைய நல் விஷயங்களை கொண்டு நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியதாக இந்த குரானை அல்லாஹுத்தாலா முஸ்லிம்களுக்கு இறக்கி வைத்தான். முஸ்லிம்களை வந்து இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காமிக்கிறான். ஏன்னா அல்லாஹுத்தாலா இந்த பூமியில் மனித வர்க்கத்தை படைத்ததின் நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தது இந்த உலகத்திற்கு தன்னுடைய பிரதிநிதியாக. மேலும் அல்லாஹுத்தாலா அனைத்து சமுதாயத்தினரை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாராகிய நம்மை மிகவும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அது அல்லாஹுத்தாலா சூரா ஆல் இம்ரானில் சொல்லி காமிக்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சமுதாயத்தினரில் மிக சிறந்த சமுதாயமாக, ஹைர உம்மா, நீங்கள் தான் மிக சிறந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால் தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதாவது நல்ல விஷயங்களை கொண்டு ஏவுகிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், இன்னும் கெட்ட விஷயங்களை விட்டும் தடுக்கிறீர்கள். துஅமினூன பில்லாஹ், இன்னும் அல்லாஹு தாலாவை கொண்டு ஈமான் கொண்டுள்ளீர்கள். அதனால தான் நீங்கள் வந்து இந்த சிறப்பான சமுதாயம். இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சமுதாயம், எத்தனையோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு எத்தனையோ சமுதாயங்கள் உருவாகியிருக்கு. அப்போ எல்லா சமுதாயத்திலுமே சிறப்பான சமுதாயம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாம் தான். அப்போ நமக்கு ஏன் இந்த சிறப்பு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கான்? நம்மளுடைய கடமை என்ன என்று பார்த்தோமேயானால் அல்லாஹு தாலா அடுத்தது குரானில் அதையே சொல்லி காமிக்கிறான். ஏன் நீங்கள் சிறப்பான சமுதாயமாக இருக்கிறீங்க? தஅமுரூன பில் மஅரூஃப், மஅரூஃப் நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொண்டு தஅமுரூன் நீங்கள் ஏவுகிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், இன்னும் முன்கரான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள், வெறுக்கத்தக்க விஷயங்கள், இதை விட்டு மக்களை நீங்கள் தடுக்கிறீர்கள்னு சொல்லி காமிக்கிறோம். அப்போ நம்மளுடைய கடமை என்னது? நல்லவைகளை ஏவி தீயதை தடுக்கணும். அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும், நாம் அல்லாஹு தாலாவை வணங்கணும். அதுக்கடுத்தது மற்றவங்களுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும். இதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லதை ஏவி நம்ம வணங்கணும், அல்லாவை மற்றவங்களுக்கு வணங்க சொல்லி ஏவணும், நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும்னா நம்மளுடைய கடமை என்ன? குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை அப்படின்னு சொன்னால், குரானை நம்பி அதை ஓதணும், ரெகுலராக ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதணுங்கிறது கண்ணில் பார்த்து ஒரு மூலையில் வந்து பாக்ஸ் போட்டு அழகான அலங்கார பெட்டியில் வச்சு அதுக்கு கவர், அழகான கவர் போட்டு ஒரு மூலையில் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. நம்ம வீட்லேயும் குரான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரானை ரெகுலராக ஓதணும். கண்களால் பார்த்து மட்டும் அதை ஓதக்கூடாது, நாவை அசைத்து ஓத வேண்டும். அப்போது அதை கரெக்டாக தஜ்வீது முறைப்படி மஹ்ரஜுகளை சரிவர வெளியாக்கி அதை அழகாக வரத்திலில் குர்ஆன தர்த்தீலான்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அந்த அழகான முறையிலே நாம் ஓத வேண்டும். அதுக்கு அடுத்தது ஓதின பின்னாடி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், என்ன செய்யணும்? நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் தன்னுடைய கலாமில். அல்லாஹு தாலாவுடைய பேச்சு அது, அல்லாஹு தாலாவுடைய கலாம். அல்லாஹு தாலா நம்மள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி. அப்போது அதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நம்ம அதை என்ன செய்யணுன்னாக்க அமல் செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சு சிந்திச்சு ஆராய்ஞ்சு அல்லாஹு தாலா நம்மளுக்கு என்ன கட்டளைகளை ஏவி இருக்கிறான், எதையெல்லாம் விட்டு நம்மளை தடுத்துக்க சொல்கிறான், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதை அமல்படுத்தணும். அறிஞர்கள் சொல்கிறாங்க, மல்லா அமலலகும் வலா இல்மலகுன்னு சொல்கிறாங்க. யார் அமல் கொண்டு வரலையோ, தன் கற்ற கல்வியின்படி அமலை யார் செய்யவில்லையோ அவங்களுக்கு இல்மே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ அறிஞர்கள், பெரியோர்கள், உலமாக்கள் சொன்னது. கண்டிப்பாக அமல் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதுக்கு வந்து அமல் இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. அபு அப்துர் ரஹ்மான் சுல்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க தாபியின்களே மிகப்பெரியவங்க. இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
அவங்களிடத்துலேருந்து நான் குரானை கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு குரானை கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ உஸ்மான் ரலி அல்லாஹு தாலான்ஹும் அப்துல்லா இப்னு மசூத் ரலி அல்லாஹு தாலான்ஹும் சொல்லுவாங்களாம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 10 வசனங்களை கற்றுக்கொண்டோமே. ஆனால் அதாவது 10 வசனத்தை டீச் பண்ணும்போது அந்த 10 வசனங்களில் உள்ள கல்விகளையும் அமல்களையும் கற்கின்றவரை அவற்றிற்கு மேல் தாண்ட மாட்டோம்னு சொல்கிறாங்க. 10 வசனத்தையும் முழுமையாக புரிஞ்சு அதை அவங்களுடைய ப்ராக்டிஸில் அமலை கொண்டு வர வரைக்கும் அடுத்த வசனத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம தினந்தோறும் ஓதுறோம் குரானை. சிலர் ஓதாமல் மூடி வச்சுருக்கோம், சிலர் ஓதும் போது இன்னும் சொல்லப்போனால் ரமலானுடைய காலங்களில் மட்டும் ஓதக்கூடியவங்களாக இருக்கும். அப்போயே ரமலானுடைய காலகட்டத்துலேயும் ஓதும் போது நம்ம எத்தனை தடவை முடிச்சிருக்கோம், அடுத்தவங்களோட போட்டி போட்டுட்டு எத்தனை தடவை நம்ம ஹத்தம் முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேக வேகமாக ஓதி முடிக்கிறோமே தவிர அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம விளங்குறதே இல்லை. வாழ்க்கையில் நம்ம அதை அமல்படுத்துகிறதே இல்லை. ஆனால் இங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வசனங்களை நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துலேருந்து கற்றுக்கிட்டோன்னா அதை அமல் செய்யாதவரை, அதில் உள்ள அனைத்து கல்விகளையும் கற்றுக்கொள்ளாதவரை, அதை அமல் செய்யாதவரை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த 10 வசனங்களை விட தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்லுவாங்களாம், குரானையும் இல்மையும் அமலையும் அனைத்தையும் ஒன்று சேர கற்றுக்கொண்டோம்னு சொல்கிறாங்களாம். ஒன்று சேர கற்றுக்கொண்டோம்னா அப்படி அப்படியே அடுத்தடுத்து சும்மா ஓதிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா குரானை ஓதும் போது அதில் உள்ள இல்மு என்ன, அதை எப்படி அமல் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு போவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி 21st century மாடர்ன் எஜுகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன்னா என்னது, ஒரு கல்வியை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கான அவுட்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அவுட்கம் என்னது, அமல் தான். இதை எப்போயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனை சொல்லி கொடுத்துட்டாங்க. கல்வினா கண்டிப்பாக அதுக்கு அவுட்கம் இருக்கணும். அவுட்கம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்னது, இல்மே கிடையாது, நம்மள்ட்ட எஜுகேஷனே கிடையாது. அப்போது எந்த ஒன்றுனாலும் நம்ம எந்த கல்வியை கற்றுக்கிட்டாலும் அதுக்கான அமல் நம்மளுக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய கடமை என்ன, குரானை ஓதணும், அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு சிந்தித்து செயல்படணும். சிந்தித்து செயல்படுதல்னு என்ன, புரிஞ்சு சிந்தித்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் அமலில் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த கட்டமாக மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும். இதுதான் குரான் மேலே நம்மளுக்குள்ள கடமை. அப்போது குரானை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளக்க உரையை தெளிவாக கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி சில அடிப்படைகள், அந்த அடிப்படைகள் என்ன, குரானுடைய வசனங்கள் எப்படிப்பட்டது, குரானில் என்னென்ன வசனங்கள் முன்னாடி இறங்குச்சு, குரானுடைய வசனங்களின் தன்மைகள் என்ன அப்படின்னு இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது அவசியம். இப்போ நம்ம எல்லாருக்குமே குரான் முதலாக இறங்கிய வசனங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது சூரா அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரா அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள் தான் முதலாக இறங்கியது. இதனுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு யா ஐயுஹல் முத்தஸிர் இறங்குச்சுன்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. இதில் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராவை கொண்டு நபியாக ஆக்கப்பட்டார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி அந்த சூரா இறங்கும் போது அவங்களுக்கு நுபுவத்து உறுதியாச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யா ஐயுஹல் முத்தஸிர் என்பதை கொண்டு அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். யா ஐயுஹல் முத்தஸிர் சூரா இறங்கும் போது அவர்களுக்குடைய ரிசாலத் உறுதியானதுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய வசனங்கள் இவை தான். அதுக்கடுத்தது அந்த குரானுடைய வசனங்கள் அடுத்தடுத்து மெதுவாக காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இறங்க ஆரம்பிக்குது. அப்போது எப்படிப்பட்ட 2 வகையாக இறங்குச்சுன்னு சொல்கிறாங்க குரானுடைய வசனங்கள். எப்படி இறங்குச்சு, அதாவது இபுத்திதா ஈன்னு ஒரு வகையான வசனங்கள். அதுக்கடுத்தது சபபி, 2வது வகை சபபியத்தான வசனங்கள். இந்த 2 வகையான வசனங்கள் இறங்குச்சுன்னு சொல்கிறாங்க. இபுத்திதா ஈனா என்னது, பொதுவாக இறங்கியது. குரானுடைய பெரும்பாலான வசனங்கள் பொதுவாக இறங்கியது தான். அடுத்தது 2வது சபபியத்தானது, ஒரு காரணத்திற்காக இறக்கப்பட்டது. குரானுடைய வசனம் ஒரு காரணத்திற்காக இறக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காரணங்கள் என்னவாக இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் மக்கத்து குறைஷியர்கள், மக்கத்து காஃபிர்கள் அல்லது அஹ்லுல் கிதாப் யஹூதி நசராக்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க.
அப்போது அதுக்கான பதில் ஒரு கொஸ்டினை கேட்டு அதுக்கு வந்து விளக்கம் கேட்பாங்க. அதுக்கான பதிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, தனக்கு வஹி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த வஹியின் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க, பதிலை வந்து இறைவசனத்தின் மூலமாக தருவார்கள் அந்த மக்களுக்கு. அப்போது இப்படி கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலாக இறங்கிய சில வசனங்கள் இருக்கும். இது காரணத்திற்காக இறக்கப்பட்டது. அதுக்கடுத்தது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் நடந்த பின்னாடி அந்த சம்பவத்தை பற்றியோ அல்லது அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றியோ அதை விவரித்து அதுக்கு விளக்கம் சொல்லி அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்வான். இப்படிப்பட்ட காரணத்திற்காகவும் குர்ஆனுடைய வசனம் இறங்கும். அதுக்கடுத்தது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு தோதுவாக அல்லாஹு தஆலா ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்குவான். இது ஒரு வகையான காரணம். இப்படிப்பட்ட சில காரணங்களுக்காக என்ன செஞ்சிச்சு, குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குச்சு. இது வந்து சபபியத்தான வசனங்கள். இப்போ இந்த 2 வகையான வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களில் மக்காவில் இறங்கிய வசனங்கள்னு இருக்குது, மதினாவில் இறங்கிய வசனங்கள்னு இருக்குது. மக்கியா மதனியான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மக்கியாவுடைய வசனங்களையும் மதனியாவுடைய வசனங்களையும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காலையும் வாழ்ந்தாங்க, மதீனாவிலையும் வாழ்ந்தாங்க. மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மக்காவில் வாழ்ந்தாங்க, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மதீனாவில் வாழ்ந்தாங்க. அப்போ ஹிஜ்ரத்துக்கு முன்னால் எந்தெந்த வசனங்கள் எல்லாம் இறக்கப்பட்டதோ அது எல்லாம் வந்து மக்கியா. அடுத்தது ஹிஜ்ரத்துக்கு பின்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்த பின்னால் இறக்கப்பட்ட வசனங்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி அவங்க மதீனாலையும் இருந்திருக்கலாம், தாயிஃப்க்கு போயிருக்கலாம், அதே மாதிரி உஹதில் இருந்திருக்கலாம், பத்ரில் இருந்திருக்கலாம், எந்த இடங்களுக்கு வேணாலும் அவங்க போயிருக்கலாம், திருப்பி மக்காவுக்கே கூட வந்திருக்கலாம். அப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போன பின்னாடி அவங்க மதீனாவில் இருந்தாலும் சரி, மக்காவில் இருந்தாலும் சரி, வேறு இடங்களில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துக்கள் வந்து மதீனாவை சார்ந்தவை தான்னு சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில வித்தியாசங்களையும் சொல்கிறாங்க. அதாவது மக்காவில் இறங்கிய வசனங்களுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவில் வாழ்ந்த பொழுது அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? சத்தியத்தை புறக்கணிச்சாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கலை, அதை மறுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிறைவன்னு சொல்லி ஏகத்துவ கொள்கையை கற்பிக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன செய்யலை, அதை வந்து ஒப்புக்கொள்ளலை, புறக்கணிச்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் தான் பெருசுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் பெருமை கொண்டவங்களாக இருந்தாங்க. அதனால் மக்கா வசனங்களுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமை மிக்கதாக இருக்கும். இதுதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிற கருத்து. அதே மாதிரி மதீனா வாழ்க்கையில் பார்த்தோன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனா வாழ்க்கையில் பார்த்தோன்னா, அங்கே இருந்தவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, இறைவனுக்கு பணிந்து நடப்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அதனால் மதனியா வசனங்களுடைய வாக்கிய அமைப்பில் வந்து மென்மை இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று, மக்காவாசிகள் வந்து பிடிவாதம், அவங்களிடத்துல மக்காவாசிகள்கிட்ட பிடிவாதம் அதிகமாக இருந்துச்சு, முரண்டு பிடிப்பவங்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப அந்த மக்காவில் இறங்கிய சூறாக்களினுடைய வசனங்கள் வந்து சிறிது சிறிதாக சுருக்கமாக இருக்கும். அதே மாதிரி மதீனாவில் வாழ்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க? இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவங்க, மோமின்களாக ஆயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பக்குவம் இருந்துச்சு. பக்குவம் உள்ளவர்களாக இருந்ததுனால மதனி வசனங்கள் எப்படி இருக்கும்? நீளமானதாக இருக்கும், சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மக்கா வசனங்களில் பெரும்பாலும் ஏகத்துவம் மற்றும் அகீதா கொள்கைகள் இதை வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கும். ஏன்னா அல்லாஹு தஆலா அந்த இடத்துல ஏகத்துவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மக்காவில் இருக்கும்போது. அப்போ அவங்க வந்து மக்காவாசிகள் பல தெய்வ கொள்கையுடையவங்களாக இருந்தாங்க. பல தெய்வங்களை வச்சு காபத்துல்லாவை சுற்றி 365 சிலைகளை வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலைன்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பல தெய்வ கொள்கை உள்ளவங்க. அப்போ அல்லாஹு தஆலா வந்து ஒருவன் தான் சொல்லி ஏகத்துவத்தை அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டி கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தஆலாவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லி பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது மறுமையில் நாளைக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்
அதையும் வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க. அப்போது இந்த மக்கா வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏகத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹு தாலா ஒருவனை மட்டும்தான் வணங்கணுங்கிற கொள்கை அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கும் மக்கா வசனங்களில். அதே மாதிரி மறுமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே மக்கா வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மதினா வசனங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மதனியை சார்ந்த வசனங்களில் அவங்க இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கொடுக்கல் வாங்கல், பொருளாதார சட்டம், இதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கும். ஜிஹாதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி முனாஃபிக்குகள், ஏன்னா மதினா வாழ்க்கையில் முனாஃபிக்குகள் அதிகமாயிட்டாங்க. அப்போ முனாஃபிக்குகளை பற்றியும் அவங்களுடைய நிலையை பற்றியும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில வித்தியாசங்களை வந்து முஃபஸிரீன்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது மக்கிய வசனங்கள் எப்படி இருக்குன்னா, மக்காவை சார்ந்த சூறாக்கள் எப்படி இருக்குன்னா, எந்த சூறாக்களிலெல்லாம் ஹுரூஃபுல் முகத்தாத்னா என்னங்கிறது தெரியும். அதாவது குரான் சூறாவினுடைய ஆரம்பத்தில் தனிப்பட்ட எழுத்துக்கள் இருக்கும். அதை வந்து ஒன்றா வார்த்தையாக சேர்த்து ஓதாமல் தனித்தனியாக ஓதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃப்லாம் மீம் ரா, அதே மாதிரி ஹா மீம், துவாசீன் மீம், துவாசீன், காஃப் ஹா யா ஐன் ஸ்வாத், இப்படி வார்த்தைகள் இருக்கும், இப்படி எழுத்துக்கள் இருக்கும். இதுக்கு தான் வந்து ஹுரூஃபுல் முகத்தாத்துன்னு சொல்கிறது. இது வார்த்தையாக சேர்த்து ஓதாமல் தனித்தனியான எழுத்துக்களாக நம்ம ஓதுவோம். அப்போ இப்படி இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாம் மக்காவை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் சூரத்துல் பக்ராவையும் சூரத் ஆல் இம்ரானையும் தவிர, சூரத்துல் பக்ராவும் அலிஃப்லாம் மீம்னு ஆரம்பிக்கக்கூடியதான், சூரத் ஆல் இம்ரானும் அலிஃப்லாம் மீம்னு ஆரம்பிக்கக்கூடியதான். இந்த 2 சூறாவை தவிர மற்ற எல்லா சூறாக்களுமே மக்காவில் இறக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் என்ன சொல்கிறாங்கன்னா, உலமாக்கள் எந்த சூறாவிலெல்லாம் யா ஐயுஹன்னாஸ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி யா பனி ஆதம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அது எல்லாமே மக்கா வசனங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், மக்காவில் இருக்கும்போது அந்த மக்காவாசிகள் வந்து ஈமான் கொள்ளலை. ஸோ அல்லாஹு தாலா அவங்கள அழைக்கும் போது யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களேன்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னா யா பனி ஆதம், ஓ ஆதமுடைய மக்களேன்னு சொல்கிறான். அதனால் அந்த சூறாக்கள் மக்காவில் இறங்கியதாக இருக்கும் என்பது அறிஞர்களுடைய கூற்று. அதுக்கடுத்தது இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சூறாவிலெல்லாம் சஜிதாவினுடைய வசனம் இருக்கிறதோ அந்த சூறா மக்கியான்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் சூரத்துல் ஹஜ்ஜை தவிர. சூரத்துல் ஹஜ்ஜில் சஜிதாவுடைய வசனம் இருக்குது. இதை தவிர மற்ற எந்த சூறாக்களெல்லாம் சஜிதாவுடைய வசனம் இருக்கிறதோ அந்த சூறாக்கள் மக்காவை சார்ந்தவைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது எந்த சூறாக்களிலெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இப்லீஸ் இவங்க 2 பேருடைய ஹிஸ்ட்ரி வருதோ, இவங்க 2 பேருடைய கிசா வருதோ, அது வந்து மக்காவில் இறங்கின சூரத்துல் பக்ராவை தவிர. அதாவது சூரத்துல் பக்ரா வந்து மதினாவை சார்ந்தது. ஆனால் அதில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் இப்லீஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டோன்னு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு என்ன செஞ்சால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொன்னான். அப்போது எல்லா மலக்குமார்களும் அல்லாஹு தஆலாவுக்கு அடிபணிந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சாங்க. பட் இப்லீஸ் மட்டும் என்ன செய்யலை, சஜிதா செய்யலை. அப்போ இந்த வரலாறு, இந்த கிசா எந்த சூறாக்களில் எல்லாம் வருதோ அந்த சூறாக்கள் எல்லாம் மக்காவை சார்ந்தது. இது சூரத்துல் பக்ராவிலையும் வருது. ஆனால் சூரத்துல் பக்ரா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது எந்த சூறாக்களிலெல்லாம் நபிமார்களுடைய வரலாறுகள் வருகிறதோ, முன் சென்ற சமுதாயத்தினருடைய வரலாறுகள் வருகிறதோ, அது எல்லாமே மக்காவை சார்ந்த வசனங்கள்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மதினா வசனங்களுக்கு என்ன வித்தியாசம், இன்னும் சில தன்மைகள், மதினா வசனங்களுடைய தன்மைகளை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எந்த சூறாவிலெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு இருக்கோ, ஏன்னா மதினாவுக்கு வந்த பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க. அதனால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு கூப்பிடுறான். அப்போது யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லி எந்த சூறாவில் இருக்குதோ அந்த சூறாவெல்லாம் என்னது, மதனியா. அடுத்தது எந்த சூறாக்களிலெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எந்தெந்த சூறாக்களிலெல்லாம் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஃபர்லுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ,
கொடுக்கல் வாங்கல், வணக்க வழிபாடு, பொருளாதார சட்டம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் வந்து என்னது, மதனியா. அதே மாதிரி எந்த சூறாக்களிலெல்லாம் முனாஃபிக்குகளுடைய தன்மைகள், முனாஃபிக்குகளை பற்றியும் அவர்களுடைய நிலைமைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் மதனியா. எக்ஸப்ட் அன்கபூத் சூறாவை தவிர. அன்கபூத் சூறாவில் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் அது மக்கியா. இப்படி வந்து மக்கா வசனங்களுக்கும் மதீனா வசனங்களுக்கும் இடையே உள்ள சில தன்மைகளை வந்து என்ன செய்கிறாங்க, வித்தியாசங்களையும் தன்மைகளையும் அறிஞர்கள் வந்து இவ்வாறு விளக்குறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் இவ்வாறு விளக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்ததுள்ள தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் கேட்ட விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, மனதில் இருத்தக்கூடியவர்களாக, இன்னும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.